ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைக்கால ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். அன்பாக்சிங் வீடியோன்னு உண்மையை சொல்லணும்னா ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஏன்னா பேக்கேஜ் கையில் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமீடியட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ப்ராடக்ட் ஏதாவது இருக்கா, நம்ம ஆர்டர் பண்ணதா வந்திருக்கா, டேமேஜ் பீஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால நான் அப்போவே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போது நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் நான் என்ன வாங்கியிருக்கேன்னு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கு அப்படின்னா இதுதான் தெரியுதா வீடியோவில்? ஓகே, ஒன்றா காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நாட்டாபிக்கில் வந்து ஒரு சில ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஒரு சிலதுனா நிறையா யோசிக்காதீங்க. என்னோட சக்திக்கு ஒரு சில ப்ராடக்ட்னா 1-2 ப்ராடக்ட் தான். ஸோ ஓகே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நாட்டாபிக்கில் ஒரு ஷாம்பூ. ஸோ இது வந்து நவதா அப்படின்றதுல கரிசிடர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எவ்வளோ எம்எல்? இது 250 ml 411, பட் டிஸ்கவுண்ட் சம்திங் போக 350 370 ஏதோ தான் வாங்கியிருக்கேன். இதோட ஸ்மெல் அப்படின்னா ஸ்மெல் வந்து நல்லா இருக்குது. ஸ்மெல் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த ரோஸ்மெரி, கரி லீவ்ஸு இதோட ஸ்மெல் தான் வருது. நான் ஆக்சுவலாக நாட்டாபிட்டோட ஷாம்பூவோட ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நாட்டாபிட் வந்து பார்த்திங்கன்னா இது 3rd பாட்டில். இதுக்கு முன்னாடி அந்த பிங்க் கலரில் கிடைக்கும், அது நான் ஹைபிஸ்கஸ் வெரைட்டி அது நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வாட்டி சரி இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். நான் ஏன் இது 3rd பாட்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இது இவங்களோடதுல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் நிறையாமே. ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா கிடையாது. இவங்க ஃபார்முலேஷன்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ மெயினாக என்ன அப்படின்னா இவங்க ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் எப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி ஆர்டர் ப்ளேஸ் பண்ண அன்றைக்கி தான் இவங்க பண்ணுவாங்க, இல்லை மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு 2 months 3 months அப் டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 months வரைக்கும் தான் இவங்க ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இவங்களுக்கு இதில் எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கணிப்பு இருக்கும். இப்போ எனக்கு பிசிஓஎஸ் இருக்குது, அதனால மோஸ்ட்லி நான் என்னென்னா சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராடக்ட்டும் கான்ஷியஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பாடியில் இருக்கிற போர்ஸ் மூலமாகவும் நிறைய கெமிக்கல்ஸ் உள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியல அது மித்தா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, அதனால சரி ஓகே ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி 2 பாட்டில் வாங்கினேன். ஓகே, சாட்டிஸ்ஃபைட் தான். ஆனால் வந்து அதிலிருந்து எனக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ப்ராப்பராக எனக்கு தெரியல. பட் 3rd பாட்டில் நான் யூஸ் பண்ணிவிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நாட்டாபிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஒரு ஹென்னா, அப்புறம் ஒரு இண்டிகோ பவுடர். ஹென்னா ஆக்சுவலாக 2 பேக்கெட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்திங்களா, இவங்க வந்து ப்ரீமிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எங்கள் அம்மாக்காக வாங்கினேன். நீங்கள் யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி கிரே ஹேர் இருக்குது அப்படின்னா நீங்களும் கூட இது பண்ணி பார்க்கலாம். இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா மோஸ்ட்லி வந்து வீட்டிலேருந்து வெளியில் இருக்கீங்க, அதாவது பிஜியில் தங்கியிருக்கீங்க அப்படின்னா கிரே ஹேர் இருக்கிறவங்களுக்கு அங்கே உட்காந்து நம்ம ஹென்னா பவுட்ரு, டீ டிகாஷன் அதெல்லாம் காய்ச்சி அந்த அயன் கடாயிலெல்லாம் போட்டு அதுதான் ஆக்சுவலாக ஆத்தென்டிக்காக பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ண முடியாது. பட் இது அப்படி பண்ணி உங்களுக்கு கையிலே கொடுக்குறாங்க, நீங்கள் ஜஸ்ட்டு பே பண்ணால் போதும். ஸோ இது டேரெக்டாக நீங்கள் ஒரு பவுலில் ஊற்றி உங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு இண்டிகோ இது வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ நீங்கள் ஹேரில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்கள் அம்மா ஹேர் நல்லா பிளாக்காக இருக்குது. இதுலேயும் பெரிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. இது நான் நைக்கால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண அன்றைக்கி தான் இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிரி டேட்னா 1.5 months தான். ஸோ அப்போ இந்த ப்ராடக்டோட ஆத்தென்டிசிட்டி எப்படி இருக்குது ஒரு ஓகே. அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இது என்னோடய செகண்ட் பர்ச்சேஸு. 3rd பேக்கெட்டு இல்லை 3rd பேக்கெட் ஆல்ரெடி அம்மா எடுத்துட்டாங்க. இது 4th பேக்கெட்டு. அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்கள் யாராவது வந்து ஹென்னா ட்ரை பண்ணுறீங்க, ஏர்லி கிரே ஹேரு, இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆனவங்களுக்கு கிரே ஹேரு, எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஓகே, எப்படியோ கிரே ஹேர் இருக்குன்னு இதை அப்ளை பண்ணுங்கள், நல்லா ரிசல்ட் இருக்குது. அடுத்தது நாட்டாபிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஃப்ரீ கொடுத்துருவாங்க. சின்னதான். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹிமாலயன் லாவெண்டர் ஹெர்பல் சோப். ஆஹா, ஸ்மெல்லு செம்மையாக இருக்குங்க. இது ஆக்சுவலாக நம்ம வீட்டில் ஒரு சிலர்லாம் வந்து இந்த கேண்டில் பற்ற வச்சு அதனாலேயே நிறைய ஸ்மெல்லு அந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு மத்தியில் இது கேண்டில் தேவையில்லை, இது சோப்பு தான். இது இப்படி மூடி வச்சாலே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சோப் இப்படி தான் இருக்குது.
இது ஆக்சுவலாக இவங்களோட இந்த சோப் வெரைட்டி நான் ஆன்லைனில் செக் பண்ணேன். இது எனக்கு ஃப்ரீயாக வந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னா, இதுக்குள்ளே க்ளவுடாக இருக்கும், லைட்டு க்ளவுடாக இருக்கும். இது ஃப்ரீபி அப்படின்றதுனால இந்த எக்ஸஸ் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க போல். பட் இதுக்கே ரேட் போட்டிருக்காங்க 35 ருபீஸு. எவ்வளோ கிராம்ஸு? 20 கிராம்ஸுக்கு 35 ருபீஸு. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் ஓகே, நான் இது ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணிவிட்டு இது பெரிய சோப் வாங்குறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு நான் ரிவ்யூ நான் கொடுக்குறேன். எத்தனை ப்ராடக்ட் ஆயிடுச்சு? நேட் ஹேபிட் 3 ப்ராடக்ட் ஆயிடுச்சா? சரி, அடுத்து ஷாம்பூ ஸ்கேல் ப்ரோ. எனக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்குது. டேண்ட்ரஃபுக்காக நான் இந்த ஷாம்பூ வாங்கியிருக்கேன். இது வந்து 200 ml 338 ருபீஸு. அண்ட் அகெயின் இது வந்து ஏதோ டிஸ்கவுண்ட் இருந்தது 10 to 20% இப்படி தான் இருக்கும். இது ஸ்மெல்லு பார்க்கலாம். இது ஒயிட் கலரில் இருக்குது. ஸ்மெல்லு ஹெட் அண்ட் ஷோல்டரோட ஸ்மெல்லு மாதிரி இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி நான் டேண்ட்ரஃபுக்கு நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன அப்படின்னா, சால்சியோட கீட்டோகோனோசில் ஷாம்பூ, அதுக்கப்புறம் கிளைகாலிக் ஆசிட் டோனரு. இப்போது இது நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது ஆக்சுவலாக நிறைய நல்ல ரிவ்யூஸ் இருக்குது, அதனால் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டவ்வோட ஹேர் மாஸ்க்கு. இது 120 ml வந்து 249 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். மெயினாக வந்து ஹேர் மாஸ்க் வந்து இந்த நல்ல ஃப்ரிஸ் அண்ட் ட்ரை ஹேருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஹேர் மாஸ்க் நான் கடையிலேருந்து வாங்குறது. இது ஆக்சுவலாக வந்து ஹேர் கண்டிஷ்னரில் வந்து கண்டிஷ்னரே நான் 2 to 3 months முன்னாடி தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணல. இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சனால இப்போ தான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இதுவும் நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ நான் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆர்டினரியோட சரி நல்லா பாருங்கள். ஆர்டினரியோட hair care multi-peptide serum for hair density, a concentrated serum for hair that looks thicker, denser, fuller and healthier. ஸோ இவங்க கிளைம் பண்ணுறாங்க. இது 30 ml வந்து பார்த்தீங்கன்னா 1350 ருபீஸ். ஓகே, 30 ml 1350 ருபீஸ். இதுக்குள்ளார வந்து ஆக்சுவலாக இது முன்னாடியே வந்துருச்சு. எனக்கு வந்தப்போ இந்த அளவுக்கு வந்துச்சு. நான் இது 3 weeks யூஸ் பண்ணேன், அதனால் இந்த அளவுக்கு போயிருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இது நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹேர் க்ரீஸி எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் இது நைட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி போட்டு நெக்ஸ்ட் டே வந்து வேணுன்னா வாஷ் பண்ணிக்கலாம். பட் ஹேர் ஸ்டைலிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதோடய நீங்கள் ஸ்டைலிங் பண்ணலாம். ஏன்னா இது வந்து க்ரீஸியால் எதுவுமே தெரியல. இது நீங்கள் லிக்விட் போட்டு அப்போ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு தெரியாது. நான் எதுக்காக இது வாங்கியிருக்கேன்னா, எனக்கு எகெயின் PCOS இருக்கிறனால இந்த க்ரௌன் ஏரியாவில் எனக்கு வந்து முடி ரொம்ப கம்மியாகுது. ஹேர் ஃபால் பயங்கரமாக இருக்குது. நான் வீட்லேயே வந்து அந்த ஹெர்பல் ஹேர் மாஸ்கெல்லாம் என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஸோ எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அஃப்கோர்ஸ் ஃபுட்டும் நான் வந்து நல்ல ஃபுட்டெல்லாம் இன்டேக் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அதேமாரி யோகாசனாலாம் பண்ணுறேன். ஸோ அடிஷ்னலாக இந்த சீரமும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஹேர் கேருக்கு புதுசாக ஆட் பண்ண ஐட்டம் தான் இது எல்லாம். இது வந்து ஹேர் க்ளீனாக இருக்கிறதுக்கு, ஹேர் வாஷ் ஹேர் வாஷ் பண்ணிட்டேனே, ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க்கு, நெக்ஸ்ட் வந்து ஹேர் சீரம். ஸோ இது நான் யூஸ் பண்ணிவிட்டு மெயினாக ஏன் ஆர்டினரி வாங்கினேன், இது ஏன் இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னா, விஷ் கேரு அதே மாதிரி பில்கிரிம் ஆனகின் அந்த ஹேர் சீரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேர் சீரமோட ரிவ்யூஸ் வந்து பாதி அந்த மாதிரி இருக்குது. நல்ல பாதி வந்து நல்ல ஒரு ரிவ்யூ, பாதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேடான ரிவ்யூஸ் இருக்குது. பேடான ரிவ்யூஸ்னால் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ நான் வந்து இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது, அதே மாதிரி மண்டையில் முடியும் கிடையாது. ஆல்ரெடி நிறைய கொட்டி போச்சு. எனக்கு ஆக்சுவலாக இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கும் ஹேரு, பட் இப்போது போயிடுச்சு. எனக்கு இவ்வளோ தான் இருக்குது பின்னுனாலே. ஸோ மறுபடியும் அந்த அளவுக்கு திக்னஸ் ரீகெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணப்போ ஆர்டினரியோடது 100 பேர் இப்போ வாங்குறாங்க அப்படின்னா 100 பேரும் வந்து ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. பட் 6 months to 1 year வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணி அவங்க ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் வாங்கலாம் அப்படின்னு. இன்னொன்று இந்த 30 ml வாங்கினா ஒரு 3.5 months வரைக்கும் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பியூட்டி ஆஃப் ஜோசுவா இவங்களோட சன்ஸ்க்ரீன். இது வந்து 10 ml
அட பாவிங்களா! இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நேட் ஹேபிட்ல இது எப்படி ஃப்ரீபியா குடுத்தானுங்களோ, அந்த மாரி பியூட்டி ஆஃப் ஜோஸ்வால ப்ராடக்ட் ஏதாவது வாங்குனா ஃப்ரீபியா குடுக்க வேண்டியது. இது தெரியாம நான் ரூ. 350 காசு குடுத்து வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே. ஆம். இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பினேஷன் டூ ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு சன்ஸ்கிரீனு. நான் ஏன் இவ்ளோ காஸ்ட்லியா சரி 10 எம்எல்க்கு ₹350 குடுத்து வாங்கியிருக்கேன் அப்டின்னா, நான் இதுக்கு முன்னாடி நெறைய பிராண்ட்ல சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின்னு, சென்சிட்டிவ் கூட. எனக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. எது போட்டாலும் ரொம்ப ஆயிலியா, ஒரு ரெட்னஸ் அந்த மாதிரி என்னோட ஸ்கின் ஆயிடுது. ஸோ வீட்ல நல்லா ரெடி ஆயி ஹேர் ஸ்டைல் என்ன வேணா செட் பண்ணிட்டு, மூஞ்சில சன்ஸ்கிரீன் போட்டா, மூஞ்சியே கழுவாத்த மாதிரி ஆயிடுது. ஸோ என்னோட டோட்டல் அட்டையர், என்னோட டோட்டல் அப்பியரன்ஸே வந்து வேஸ்ட் பண்ணேன். ஃபைனலா நான் இந்த சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணிட்டு, இது எனக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஓகேனா பெரிய இதில இன்வெஸ்ட் பண்ணுவேன். இல்லாட்டி மாட்டேன். சரி ஏன் இப்போ இவ்ளோ நாள் கழிஞ்சு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் மோஸ்ட்லி வெளியில போம்போது ஃபுல் கவரேஜில தான் போவேன். நான் எப்படி கவரேஜில போவேன்னா, உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்றேன். ஸோ அந்த மாரி கவரேஜில தான் நான் போவேன். ஏதாவது இங்க எங்கேயாவது நான் அட்டாச் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஃபுல் கவரேஜில தான் நான் போவேன். பட் ஒரு சில இடத்துக்கு பஸ்ல போம்போதோ, இல்லாட்டி வேற எங்கேயாவது ட்ரெயின்ல இந்த மாரி ஏதாவது ஒர்க்குக்காகவோ, இதுக்காக வெளியில இந்த மாரி கம்யூனிகேட் பண்ணும்போது, நம்மனால வந்து இந்த மாரி அந்த மாரி ட்ரெஸ் போட முடியாது. ஏன்னா அப்படி போட்டாங்கன்னா, கொள்ளைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சிட்டு போயிருவாங்க. இல்லாட்டி சரி ஓகே போட முடியாது. ஸோ அந்த டைம்ல நமக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சன்ஸ்கிரீன் வேணும். அதனால சரி ஃபைனலா நம்ம இத யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சிருச்சு. இந்த மந்த் இவ்வளோ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது டோட்டலாக எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 2500 சம்திங் நான் வந்துருச்சு. இது எல்லாமே தனித்தனியாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ தனித்தனி ப்ராடக்ட்டு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வாங்கின ப்ராடக்ட்டோடதும் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.